அதை என்ன கேட்குறீங்க? நெஞ்செல்லாம் புண்ணா கிடக்கு அப்படின்ற மாரி நம்மளுடைய அஜிங்கிய ரஹானே அவர்கள் வருத்தப்படுற மாரிலாம் ஒண்ணும் தெரியல. முதல் மேட்ச் தானே அவ்வளோ வருத்தம் இருக்காது. பட் என்ன சொன்னார்னா, "நாங்க நெனைச்சது ஒண்ணுங்க, நடந்தது ஒண்ணுங்க. திரும்பி குடுக்காம விடமாட்டோங்க." அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரஹானே அவர்கள் பேசியிருந்திருக்காரு. என்னன்றத பார்க்கலாம் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பிடிச்சிக்கோ ஹாய் ஃப்ரம் பாலா. கேகேஆர் vs ஆர்சிபி மேட்ச்சில் வந்து கேகேஆர் அணி ஆர்சிபி கிட்ட வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ரைவல்ரிஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஐபிஎல் ரைவல்ரிஸில் டாப் 3-5 ரைவல்ரிஸில் வந்து இவங்களோட ரைவல்ரி ஒன்றுங்க இந்த கேகேஆர் vs ஆர்சிபி. அப்படிப்பட்ட இந்த ரைவல்ரியில் இவங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தோல்வியை சந்தித்த நிலைமையில் அவங்களுடைய கேப்டன் என்ன சொல்கிறார் ரஹானே அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ரஹானே அவர்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா வி வென்ட் வெல் டில் த 13th ஓவருங்க. 13வது ஓவர் வரைக்கும் மேட்ச் எங்கள் கையில் இருந்துச்சுங்க முதல் இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் விட்டோம் பாருங்க 2-3 விக்கெட்டு. மொமெண்டம் மாறி போச்சுங்க. என்ன பண்ணுறது, நம்ம இன்னைக்கு புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி we have to learn from our mistakes. நம்மளுடைய தவறுகளிலிருந்து வந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி ஓகே, இந்த விஷயத்தை இப்படி பண்ணிட்டோம், நாளைக்கு அடுத்த மேட்ச்சில் அந்த விஷயத்தை அப்படி பண்ணுவோம், இதையே இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கணும், எப்படி வேணாலும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வேறு மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷனை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போடணுங்க. நம்ம நினச்சி பண்ணுறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஆரம்பித்தார் அவர். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, we thought 210 to 220 was par when Venki and I were batting but we lost wickets. நாங்கள் ரெண்டு பேரும் நானும் வெங்கடேஷ் ஐயரும் ஆடிட்டு இருக்கும்போது என்ன நினச்சோம்னா, மாப்பிள்ள எப்படியும் ஒரு 210லேருந்து 220 அடிச்சிட மாட்டோம், நம்ம அடிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் டப்புன்னு இப்படி விக்கெட்டுகள் போய் நாங்கள் அதுலேருந்து ஒரு 45 ரன்கள் கிட்ட வந்து கம்மியாகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொன்ன இவர் அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர் வாஸ் டியூ பட் தே ஹேட் அ வெரி குட் பவர் பிளே. ஆமாம், டியூ ஃபேக்டருங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செஞ்சுது. ஆனாலும் அதையும் மீறி இந்த ஆர்சிபி அணி ஒரு நல்ல பவர் பிளேவை அடித்து துவம்சம் பண்ணாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய அஜிங்கிய ரஹானே அவர்கள் சொல்கிறாரு. உண்மையாகவே வந்து பவர் பிளேவை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 ஓவரில் 75 ரன் அடித்த ஆர்சிபியை யார் தான் பாராட்ட முடியாது சொல்லுங்கள். ஒரு பக்கம் ஃபில் உப்பு, இன்னொரு பக்கம் ராஜா கோலி, 2 பேரும் அடித்து அடியில் ஐயோ அந்த பகவானே அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 5 ஓவர்லேயே மேட்சை முடித்த நம்மளுடைய ஆர்சிபியை பற்றி கேகேஆருடைய கேப்டன் ஆகிய அஜிங்கிய ரஹானே கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஏன் வந்துட்டு அவங்களை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதாவது வி குடன்ட் கெட் ஏர்லி விக்கெட்ஸ், எங்களால் ஆரம்பத்தில் விக்கெட்டுகள் எடுக்க முடியலங்க. அந்த விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு கேகேஆர் கிட்ட இல்லாத வந்துட்டு உணர்றாரு நம்மளுடைய அஜிங்கிய ரஹானேவா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை. ஸோ அவர் சொன்னதை நீங்கள் நல்லா கவனிங்க. வி குடன்ட் கெட் ஏர்லி விக்கெட்ஸ், வி டோன்ட் வாண்ட் டு திங்க் டூ மச் அபவுட் திஸ் கேம். அதுக்காக நாங்கள் இவ்வளோவெல்லாம் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பேசும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து என்ன மாதிரி டோனில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இவர் பேசுகிறது பார்த்தீங்க அப்படின்னா, சரி விடுங்க, எனக்கே தெரியும் எங்கள் டீமில் வந்துட்டு பவுலர்ஸ் ஒழுங்கு கிடையாது, அதெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் என்ன பண்ணுறது, அதுக்காக புலம்பிகிட்டே இருக்க முடியுமா, விடுங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் பேசுகிறது. வி டோன்ட் வாண்ட் டு திங்க் டூ மச் அபவுட் திஸ் கேம், ஜஸ்ட் வாண்ட் டு இம்ப்ரூவ் ஆஸ் எ யூனிட். ஒரு யூனிட்டாக மொத்தமாக நாங்கள் வந்து இதை விட இன்னும் பெட்டரான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அதை பற்றி மட்டும் பேசுவோம். டாட்டா பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் அவர். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். அது ஒரு விடை பெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.